ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ரெகுலராக வந்துட்டு அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 120 கிராமர் ரூல். ஆல்ரெடி கிராமர் ரூல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 ரூல்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ரூல் நம்பர் 4 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி 3 ரூல்ஸ் கவர் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4ல என்ன ரூல் அப்படின்னா, என்ன கிராமர் ரூல் அப்படின்னா, if two subjects are joined by, ஆக்சுவலி either or neither இருக்கு. ஃபர்ஸ்ட் either, neither, any, some, இதுக்கு என்ன மீனிங், ஜென்ரலா இதுக்கு என்ன மீனிங், இது எங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ரூல் நம்பர் 3ல நம்ம சொல்லியிருப்போம். அதை பார்க்காதவங்க பாருங்க, பார்த்துட்டு இந்த கிளாஸ் பாருங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன அப்படின்னா ஈதர் ஆர், இது கூட ஜாயிண்ட் ஆயிட்டு வருது இல்லையா, இது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கார்லேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈதர் ஆர், நீதர் நார், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, இந்த மாதிரி சேர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரி கார்லேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இது வந்து என்ன அப்படின்னா இஃப் டூ சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் பை, இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்டை ஜாயின் பண்ணும்போது, ரெண்டு சப்ஜெக்டை ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த ஈதர் ஆர், நீதர் நார், நாட் ஒன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈதர் ஆர் அப்படின்றது என்ன, ரெண்டுல ஏதோ ஒன்று. நீதர் நார்னா ரெண்டுல எதுவுமே இல்லை. நாட் ஒன்லி பட் ஆல்சோனா இது மட்டும் இல்லை இதுவும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாட் ஒன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்னன்னா டூ சப்ஜெக்ட்ஸ், அதாவது சேம் கான்செப்ட் சேம் ஐடியாஸை மென்ஷன் பண்ணுற டூ சப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஈதர் ஆர், நீதர் நார், நாட் ஒன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஃபைன். பட் இதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரெண்டு நவுன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம் இல்லையா. ரெண்டு நவுன்ல ஃபர்ஸ்ட் நவுன் சிங்குலரா இருக்கலாம், செகண்ட் நவுன் ப்ளூரலா இருக்கலாம். அதே மாதிரி ரெண்டு நவுன்ல ஃபர்ஸ்ட் நவுன் ப்ளூரலா இருக்கலாம், செகண்ட் நவுன் சிங்குலரா இருக்கலாம். இல்ல ரெண்டுமே வந்து சிங்குலரா இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் ரெண்டுமே ப்ளூரலாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கேஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? பட் இந்த மாதிரி இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செகண்ட் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கலாம், வாட் எவர் மேபி. ஓகேவா? அந்த செகண்ட் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டா இருக்குதோ அது சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேர்பும் வந்துட்டு எப்படி இருக்கணும், சிங்குலரா இருக்கணும். அதுவே ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா வேர்பும் வந்துட்டு ப்ளூரல் வேர்பா இருக்கணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ அதுதான் இங்க ரூல். என்னன்னா இது நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த செகண்ட் சப்ஜெக்ட் எந்த மாடுலேஷன்ல இருக்குதோ, என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்குதோ அதுக்கு ஈக்குவலண்டான வேர்பை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். தட் இஸ் த ரூல். ஓகேவா? ஸோ இஃப் டூ சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் பை ஈதர் ஆர், நீதர் நார், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது யூஸ் வேர்ப் அக்கார்டிங் டு செகண்ட் சப்ஜெக்டை பொறுத்து தான் அந்த வேர்பை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஈதர் ஆர், நீதர் நார், நாட் ஒன்லி பட் ஆல்சோ இருக்கா. ஸோ இதுக்கு என்ன மீனிங், ரெஃபர்ஸ் டு எனி ஒன் ஆஃப் டூ திங்ஸ் ஆர் டூ பீப்புள். ரெண்டுல ஏதோ ஒன்னை வந்து சூஸ் பண்ணும்போது ஈதர் ஆர், இது இல்லைன்னா அது. நான் வந்து இப்போ என்கிட்ட காரும் இருக்கு, பைக்கும் இருக்கு அப்படின்னா நான் வந்து கார்ல போனாலும் போவேன், இல்லை நான் பைக்ல போனாலும் போவேன். ஐ வில் கோ ஈதர் இன் கார் ஆர் பைக். ஐ வில் யூஸ் ஈதர் கார் ஆர் பைக். ஓகேவா? ஸோ இது இல்லைன்னா அது, இது ரெண்டுல ஏதோ ஒன்று நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க ஏதோ ஒன்று சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க இந்த ஈதர் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் அதுவே இங்க என்ன அப்படின்னா அந்த செகண்ட் சப்ஜெக்ட்ல நீங்க எதை அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான வேர்பை யூஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஈதர் யூ ஆர் ஷீ இஸ் ஹியர். either you or she is here. யூக்கு என்ன வரும், ஆக்சுவலி இதுக்கு என்ன அப்படின்னா என்னென்ன வரும், ஐ, பி, யூ, ஐக்கு ஆம் வரும். ஓகேவா? வி, யூ, தேக்கு ஆர் வரும். he, she, இட்டுக்கு இஸ் வரும். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல. அதுவே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா ஐ, வி, யூ, தேக்கு ஹாவ் வரும். ஓகேவா? he, she, இட்டுக்கு ஹேஸ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து சிங்குலர், இதுவும் வந்து வெயிட்,
இது வந்து சிங்குலர், இதுவும் வந்து சிங்குலர், இது வந்து ப்ளூரல். ஓகேவா? இது வந்து ப்ளூரல், இது வந்து சிங்குலர். ஸோ அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ ஹீ ஷீ டேரக்டா வராட்டியும் இங்க ஒரு பாய் நேமும் ஆர் அதர்வைஸ் இங்க ஒரு கேர்ள் நேமா வரும்போது ஒரு ஆப்ஜெக்ட் சிங்குலர் ஆப்ஜெக்டோ வரும்போது திங்கோ வரும்போது நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? இந்த ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுவே ப்ரெசன்ட் இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா இருந்துச்சு, அதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா ஹீ ஷீ இட் இப்படி வரும்போது இஸ் தான் யூஸ் பண்ணணும். வி யூ தேக்கு ஆர் யூஸ் பண்ணணும். இங்க ஐ வி யூ தேக்கு ஹேவ், அங்க ஐக்கு ஆம். ஓகேவா? சோ அதுதான் இது வந்தா இதுதான் வி வந்தா இங்க ஆர் தான் வரணும், யூ வந்தா ஆர் தான் வரணும், தே வந்தா ஆர் தான் வரணும், ஹீ ஷீட்டுக்கு இஸ் தான் வரணும். ஓகேவா? சோ அந்த கண்டிஷனை தான் இங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இங்க எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஈதர் யூ ஆர் ஷீ இஸ் ஹியர். ஷீக்கு என்ன வருது? ஷீக்கு என்ன வருது? ஷீக்கு இஸ் தானே வருது, அப்ப இஸ் தான் வரும். இங்க யூன்ட்டு இங்க ஈதர் யூ ஆர் ஷீ ஆர் ஹியர் அப்படின்லாம் போடக்கூடாது. இது வந்து என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், இது வந்து செகண்ட் சப்ஜெக்ட். நம்ம ரூல் என்ன? ரூல் என்ன பார்த்தோம்? செகண்ட் சப்ஜெக்ட் தானே ரிகார்ட் பண்ணி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ, செகண்ட் சப்ஜெக்ட் ஷீ. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு? யூ இருக்கு, செகண்ட் சப்ஜெக்ட்ல ஷீ இருக்கு. யூக்கு ஆர் வரும், ஷீக்கு இஸ் வரும். பட் நம்ம எதை தான் கன்சிடர் பண்ணிக்கணும்? இந்த செகண்ட் சப்ஜெக்ட் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஷீ இஸ் தான் இங்க வரணும். ஓகேவா? ஸோ ஈதர் யூ ஆர் ஷீ இஸ் ஹியர். செகண்ட் ஒன் பாருங்க, ஈதர் மை மதர். மதர் அப்படின்றது எதுல வருவாங்க? ஷீ. ஷீக்கு என்ன வரும்? இஸ் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஓகேவா? ஆர் மை சிஸ்டர்ஸ். சிஸ்டர்ஸ் எதுல வருவாங்க? தேல வருவாங்க. தேக்கு என்ன வரணும்? ஆர் வரும். ஸோ இது வந்து என்ன? செகண்ட் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ செகண்ட் சப்ஜெக்ட் பொறுத்து தான் நம்ம இந்த வேர்பை யூஸ் பண்ணணும். ஸோ ஈதர் மை மதர் ஆர் மை சிஸ்டர்ஸ் ஆர் கம்மிங் டு பர்த்டே பார்ட்டி. ஈதர் மை மதர் ஆர் மை சிஸ்டர்ஸ் ஆர் கம்மிங் டு பர்த்டே பார்ட்டி. ஓகேவா? ஸோ ஈதர் ஆர் அப்படின்றது ரெண்டுல ஒன்று சூஸ் பண்ணணும். ரெண்டு சப்ஜெக்ட் வந்து நீ மென்ஷன் பண்ணும்போது அதுல செகண்ட் சப்ஜெக்ட் என்ன எந்த மாதிரி நவுன்ல இருக்குதோ அதுக்கு ஈக்குவலண்டான வேர்பை யூஸ் பண்ணணும். So either you or she is here. Either my mother or my sisters are coming to birthday party. Okay va? Okay. So next one is neither nor. Neither nor அப்படின்னா ரெண்டுல எதுவுமே இல்லை. இப்போ ரெண்டு திங் இருக்கு, எனக்கு ரெண்டுமே அது பிடிக்கல அப்படின்னா அப்போ வந்து இங்க என்ன யூஸ் பண்ணணும்? I like neither write nor read. அப்படின்னா எனக்கு எழுதவும் பிடிக்கல படிக்கவும் பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷனுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற கண்டிஷன் அப்படின்ற சுச்சுவேஷன்ல நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நீதர் நார் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் எ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா இங்க வந்து அது இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த இதை யூஸ் பண்ணணும். அதுதான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டூ திங்ஸ் ஆர் பீப்புள். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, neither my brother nor my sisters have the laptop. neither my brother nor my sisters. என்னோட பிரதர் கிட்டேயும் இல்ல, சிஸ்டர்ஸ் கிட்டேயும் இல்ல. பிரதர் அப்படின்றது எதுல வருவாங்க? இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. ஸோ பிரதருக்கு வந்து என்ன வரும்? ஹேஸ் வரும். ஓகே, பிரதர் வந்து எதுல வருவாங்க? ஹீல வருவாங்க. ஸோ ஹீக்கு ஹேஸ் வரும். சிஸ்டர்ஸ் அப்படின்றது தேல வருவாங்க. ஸோ தேக்கு ஹேவ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், இது வந்து செகண்ட் சப்ஜெக்ட். நம்ம ரூல் என்ன? செகண்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதை ரிகார்ட் பண்ணி தான் வேர்ப் வரணும். ஸோ சிஸ்டர்ஸ்ன்றது தேல வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன வரும்? ஹேவ் தான் வரும். ஓகேவா? ஸோ நீதர் மை பிரதர் நார் மை சிஸ்டர்ஸ் ஹேவ் த லேப்டாப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நீதர் அருண் நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல். அருண் அப்படின்றது என்ன? ஹீ. ஹீக்கு எது வரும்? இஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எதுல வருவாங்க? தே. ஸோ தேக்கு என்ன வரும்? ஆர். இது வந்து செகண்ட் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ செகண்ட் சப்ஜெக்ட் ரிகார்ட் பண்ணி தான் இந்த வேர்ப் வரும். ஸோ நீதர் அருண் நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல். ஓகேவா? ஸோ நீதர் நார் அப்படின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டூ திங்ஸ் ஆர் பீப்புள். நீதர் மை பிரதர் நார் மை சிஸ்டர்ஸ் ஹேவ் த லேப்டாப். நீதர் அருண் நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் சப்ஜெக்ட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த வேர்ப் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாட் ஒன்லி பட் ஆல்சோ. நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் கூட, இது மட்டும் இல்லை அதுவும் கூட. அதாவது இங்க ப்ரெசென்ட்ல என்ன இருக்குதோ இது மட்டும் கிடையாது, அண்ட் ஆல்சோ இன்னும் அடிஷ்னலா இருக்கு, இதுவும் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நாட் ஒன்லி யூன்றது இங்க என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்.
நாட் ஒன் நீ மட்டும் இல்ல பட் ஆல்சோ ராஜேஷும் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். எதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லாஸ்? இந்த லாஸுக்கு நீ மட்டும் இல்ல அவனும் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? யூக்கு அப்ப என்ன வரும்? யூக்கு ஆர் வரும். ராஜேஷ்ன்றது எதுல வருவாங்க? ஹீல வருவாங்க. ஹீக்கு இஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் சப்ஜெக்ட் இது ராஜேஷ். செகண்ட் சப்ஜெக்ட் பொறுத்து தான் இந்த வேர்ப் வரும். ஸோ நாட் ஒன்லி யூ பட் ஆல்சோ ராஜேஷ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லாஸ். ஓகேவா? நாட் ஒன்லி யூ பட் ஆல்சோ ராஜேஷ் இஸ் not only you but also Rajesh is responsible for the loss. Okay va? Okay. So இந்த either or neither nor not only but also யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் ரெண்டு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணி வரும்போது அந்த சப்ஜெக்ட் வந்து செகண்ட் சப்ஜெக்ட் அந்த வேர்ப் வந்து செகண்ட் சப்ஜெக்ட் ரிகார்ட் பண்ணி வரும். அது சிங்குலரா இருந்தா சிங்குலர் வேர்ப், ப்ளூரலா இருந்தா ப்ளூரல் வேர்ப். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஈதர் நீதர் சம் ஏனி அதுக்கு என்ன மீனிங், அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்றது ரூல் நம்பர் த்ரீல கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. ஸோ ரூல் நம்பர் 4 நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ தேட்ஸ் இட் வித் தி செஷன் கைஸ். கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.